இங்கே பாருங்க எப்படி கிடக்க பாருங்க 3 வண்டியும். முதல்ல தம்பிக்கு சரக்கு கொடுத்துப்போம், அப்போ தான் கொஞ்சம் பூஸ்டாக இருப்பாப்புல எனர்ஜியாக. ஏன்னா வண்டி ட்ரை ஆக போகுது, மட்டையாகிடும் ஒன்று கொஞ்சம் நேரத்துக்குல. அதனால தான் கொஞ்சோண்டு ஊற்றி விட்டோம்னு வச்சிங்களேன், கொஞ்சம் தெளிவாக இருப்பாப்புல. இது செருப்பை பாரு. அதுக்கப்புறம் இங்கே ஒதுங்குறான் பாரு, வீடியோ பார்க்குறப்ப ஒதுங்குறான் பாரு. சரி சரி, திருத்திரம்பட்டி கிளம்பி வா. காலனிகளே இங்கேயே விட்டுட்டு வரவுமா? அஸ்வினி செருப்பை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்கடா. நான் ஏறு வெளில தான் நிற்கிறேன், எங்கே ஸ்கூட்டியே காணுமே. அர்ச்சனை பண்ணியிருக்கேன், உன் பேருக்கும் தான், உன் பேருக்கும் என் பேருக்கும் தான் பண்ணேன். வரணும்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், அவ்வளோ கொண்டுடுவோம். அதோட நேராக வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ வீட்டுக்கு கிளம்பி போய் அட்டி மண்டையை பிடிச்சிட்டு சாத்துனோம்னு கரெக்டாக வந்துடலாம். மயிறு உன்ட்ட என்னடி சொன்னா? நான் வந்து நிற்கிறேன்டி இங்கே ஏறு இருக்குல்ல. அக்கறை மாயா சாவி எடுத்துடாடா, ப்ளூ கலர் கீச்சேன்னு. இங்கே பாருங்க எப்படி கிடக்க பாருங்க 3 வண்டியும். ஹைரா இது பேர், இதுக்கு பிளாக்கு மச்சனோடது, அதுக்கு இன்னும் பேரே வைக்கல. பின்னாடி மாயா பற்றினா அங்கே பாருங்கள். வருத்தம் என்னன்னா, நின்றுங்க காமிக்கிறேன். இப்போ தாங்க 3 வண்டி போட்டு ரொம்ப நாளாயிட்டா வாஷ் பண்ணி, அதனால் 3 வண்டி போட்டு கழுவிட்டோம். இங்கே இருங்க, இதுலேயும் கிழிச்சிருக்காங்க. இந்த டிஸ்பிளே உள்ள ஸ்க்ராட்சு, இந்த கார்டு ஒட்டியிருந்தோன்னா அதுவும் காணும். இங்கே இருங்க, இது முன்னாடி வச்சு ஒட்டி கிழிச்சிருந்தது. இன்னும் கேமரா ஆனில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சரண் அஃபிஷியல்லாம் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை காணும் பாருங்க. இங்கே இருங்க, ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி கிழிச்சி, ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னுங்க போக பேசுகிறேன். இப்போ என்னன்னா, இங்கே இருங்க செருப்பை பாருங்க, இங்கே செருப்பை பாரு. செருப்பு எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. செருப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒதுங்குறான் பாரு, வீடியோ பார்க்குறப்ப ஒதுங்குறான் பாரு. ஸ்டிக்கர் அடிச்சுக்கிட்டு அப்படி வரலாம். அவளையும் நிறைய பேர் கசின் சிஸ்டருக்கு உங்களுக்கு சண்டையான்னு கேட்குறீங்க. சண்டைலாம் இல்லை, அவள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதான் அவளையும் ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாச்சு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். அவளை பார்க்குறதுக்கு தான் போகிறோமே. அப்படியே செருப்பு வாங்கிட்டு இல்லை, அவள்கிட்ட தான் வாங்கி கேட்கணும். உள்ளே போய் போட்டுரு, அப்புறம் இங்கே போட்டுக்கிட்டு எவனாச்சும் வருவான். இப்போ தட்டி விட்டு போயிட்டானா மனசே விட்டுருவோம். இதே எடுத்துருவோம். இதுக்கு என்ன பேர் வைக்கன்னே தெரிலங்க. இது என் மச்சானோட வண்டி, அவனோட வண்டி தான் இது. ஆனால் இன்ன வரைக்கும் பேரே வைக்கல. சத்த வாம பார்க்கட்டும். ஃபோனை எடுக்க மாட்டாங்க, ஃபோனே எடுக்க மாட்டா. போயிட்டு அவளை பார்த்துட்டு வரலாம். அப்படியே அவள் தான் செருப்பு வாங்கி கொடுக்க. என்கிட்ட சுத்தர அமௌண்ட்டே இல்லை, பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபா வச்சுருக்கேன், அவ்வளோதான். அவளை வச்சு தான் வாங்கிட்டு வரணும். வெளிலே போட்டியா? டேங்கில் ஏதாச்சும் இப்போ துணி ஏதாச்சும் போட்டு வைடா. ஃபோனை எடுக்க மாட்டா. ஃபோனை எடுத்தானா நீ ஃபோனை அடித்தானா குடின்ட்டு. பைத்தியங்க, இவளை நம்பி எங்கேயுமே கிளம்பக்கூடாதுங்க. லூஸு கண்டவ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு இதில் ஃபோனை எடுக்க மாட்டா. ஐயோ பேசாமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த இன்ட்ரோ கொடுத்தா தாங்க ஒரு ஃபீலே வருது. இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறது தான் போயிட்டுருக்கோம். அவள் தான் ரொம்ப நாளாகிட்டா அவளை பார்த்து. அதனால் நீ திருத்திரவண்டி வர சொல்லியிருக்கேன். வர சொல்லலை, ஃபோனை எடுக்க மாட்டா. திருத்திரவண்டி வர சொல்லலான்னு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை எடுக்க மாட்டா. எப்படியா இருந்தாலும் நம்ம திருத்திரவண்டி போய் தான் ஆகணும். செப்பல் எடுக்கணும், செப்பலுக்கும் அவள் தான் காசு கொடுக்கணும். செருப்பை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன், ரொம்ப லேவடியாக போயிட்டுங்க. சுத்தராக என்ன அந்த கீர் பாக்ஸுக்குள்ளே மாட்டி அந்த செப்பல் லேயர் இருக்குல்ல, சைடில் ஆரஞ்சு கலரில் வருதுல்ல, அது ஸ்லிப்பரு அந்த புட்ரஸில் மாட்டி கிழிஞ்சு போட்டுங்க. அதோட தடுக்கி விட்டு 2 வாட்டி விழுந்திருக்கேன். அதனால எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தடுக்கி விட்டு கிழிஞ்சே போயிட்டு. ஃபோன் பண்ணுறாளாடா? திருத்திரவண்டிட்டோம். இந்த ஃபோட்டோ விட்டா மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். நேற்று அது வீடியோவில் வந்துச்சு, அதனால் காமிக்கக்கூடாதுன்னு, இப்போயும் காமிக்கக்கூடாதுன்னுது. அதான் சமயம் நேராக போயிட்டு செப்பல் எடுத்துக்கிட்டு. அதை விட என்னன்னா முக்கியமாக உங்கள்கிட்ட தயவு செய்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நம்ம வண்டியை, ஐயோ என்ன பூனை குறுக்க ஓடுது, அதெல்லாம் ஒன்றாண்ணே.
அப்படி சொல்லக்கூடாது, பயமாக இருக்குது. தயவு செய்து நம்ம மாயாவும் சரி ஹைராவும் சரி எந்த பைக்கு கடந்தாலும் உங்கள் பைக்காக நினச்சி அதை பத்திரமா பார்த்துங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஒரு நெருக்கி ஒரு 10-15 பேராச்சும் சரி எனக்கு சீட்டில் நம்பர் எழுதி வச்சுட்டு இது மட்டும் ஹெல்ப் மீ ப்ரோ எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கிட்டையோ இல்லை இதுக்கு கீழேயோ எங்கேயோ வச்சுட்டு போங்க, நானும் எடுத்துகிட்டு வந்து நான் கால் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் கால் பண்ணுவேன், கால் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா அர்ஜென்ட் ப்ரோ ஹெல்ப்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் தயவு செய்து வண்டியில் இந்த கிழிக்கிறது, அதுக்கப்புறம் போட்டு நகத்தை வச்சு கீறது, ஸ்க்ராட்ச் பண்ணுறது, ஸ்டிக்கர் அடித்து வச்சுருந்தா ஸ்டிக்கரை கிழிக்கிறது தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு ஹார்டாக சொல்லலை, ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு வண்டியை கஷ்டப்பட்டு வாங்குறோங்க, நமக்கு தான் அந்த வழி, டிஎம்ஏ கட்டுறப்ப நமக்கு தான் அந்த வழி தெரியும். நீங்கள் அசால்ட்டாக வச்சு கிழிச்சிட்டு போயிடுறீங்க, அது எங்களுக்கு எப்போ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் எப்படி எனக்கு சொல்கிறேனே தெரில. அந்த பைக்கை லவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலு. ஐயோ ஐயோ, தயவு செய்து இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. ஹைராவில் என்னென்னா அந்த சைடில் உள்ளதை போட்டு கிழிச்சு வச்சுருக்கீங்க. சரி, மேலே உள்ள ஸ்க்ரீன் கார்டையும் கிழிச்சிட்டிங்க. அது யார் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டுது. நேற்று நாகப்பட்டினம் போயிட்டு திருத்துறைப்பூண்டி வந்து அப்படி வந்தேன். இந்த சைடு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் சரண் அஃபிஷியல்னு இன்ஸ்டா லோகோ அப்புறம் யூடியூப் லோகோ அடித்து வச்சுருப்பேன். அந்த அது ஃபுல்லாக கிழிச்சிட்டாங்க. அப்படியே போட்டு கையால் வறண்டி தேய்ச்சி நாடகம் கட்டி போட்டு தேய்ச்சி நாடகம் கட்டி அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கு பார்க்குறப்ப மனசே விட்டுட்டேன், என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. ஒரு கஷ்டம் தாங்க எல்லாம். சரி ஃபேமே, தயவு செய்து உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், யாருமே இனிமேல் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. தப்புன்னு சொல்லலை, பண்ணாதீங்க. உங்கள் பைக்கை நினச்சி பார்த்துங்க. நம்ம பைக் அடைஞ்சா என்னங்க ஃபோன் பண்ணுறாளாடா, இன்னும் இப்படி இன்னும் வரேன்றா ஓரம் கட்டிக்கிறேன், நின்று வரேன், ஓரம் கட்டிக்கிறேன். என்ன கட் பண்ணிட்டாளா? இன்னும் வரேன். மெசேஜ் ஃபோன் பண்ண சொன்னாலா? ஃபோனை விடு. எங்கடி போன? வேலை பார்த்துட்டு இருந்தியா? என்ன வேலை பார்த்த? அப்படி ஓ அப்படியா, வீட்டு வேலையெல்லாம் நீ பாப்பியா? சரி சரி, திருத்திரம்பட்டி கிளம்பி வா. பைக் ரிப்பேர்? ஆமாம்ல, அவன் பைக் ரிப்பேராக இருக்கா? ஏன் நீ செப்பல் எடுக்கண்டி எனக்கு? காசு இல்லை, நாளைக்கு ஃபஸ்ட் இயர்லாம் வராங்க, நான் காலேஜ் போகணுண்ணா. நீ மட்டும் காலேஜ் போய்ட்டுருக்கியல்ல? நீ வா, உன்னை பார்க்கணுன்னு தானே கிளம்பி அந்த செப்பல் கூட நாளைக்கு எடுத்துப்பேன், வாடி. ஏய் ஏதாச்சும் பண்ணு, உங்கள் அண்ணன்ட்டு வண்டி வாங்கிட்டோம். கேட்டு பார்க்குறியே, எப்படியாச்சும் வாடி. வர்றியா? ஏறிட்ட நிற்கிற, வந்துரு. சரி சரி வை, நான் வரேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட மாட்டேன். ஐயோ மறந்துட்டேங்க, அவள் பைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிப்பேர் ஆகிட்டு. ஃபோன் பண்ணி நைட்டு உட்காந்து அழுகுறான், நான் காலேஜ் விட்டு நான் வீட்டுக்கு போகல, வண்டி ரிப்பேர் ஆகிட்டு, வா அழைக்க வாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க மாமாவை யாரோ வந்து அழைச்சிட்டு போனாங்களாம். நீங்கள் வராதிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரி மாமா வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டோ பண்ணி எடுத்துகிட்டு போனாங்களாம். அது என்ன பிரச்சனைன்னு தெரியலையா, அதனால அப்படியே வண்டி கிடக்கு அப்படின்னா நான் மறந்துட்டு வர சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. அதெல்லாம் வந்து அவங்க அண்ணனோட பைக்கை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். பைக்கில் அவங்க அண்ணனும் ஸ்கூட்டி தான் வச்சுருக்காங்க, டியோ, அதை எடுத்துகிட்டு வருவான். அப்பா சரி ஃபேமே, நான் அதான் சொல்லினேங்க, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. பெட்ரோல் போட்டுட்டு வந்து பேசுவோம். முதல்ல தம்பிக்கு சரக்கு கொடுத்துப்போம், அப்போ தான் கொஞ்சம் பூஸ்டாக இருப்பாப்புல எனர்ஜியாக. ஏன்னா வண்டி ட்ரை ஆக போகுது, மட்டையாகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள. அதனால தான் கொஞ்சோண்டு ஊற்றி விட்டோம்னு வச்சிங்களேன், கொஞ்சம் தெளிவாக இருப்பாப்புல. எப்போ வருமோ அது தான். அப்பா 100ண்ணா, 100. ஐயோ மாட்டிக்கிட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது, பட் இருந்தாலும் காசு இல்லையே. முதல்ல போயிட்டு செப்பல் எடுக்கிறோமா இல்லைங்க, முதல்ல சரண் அஃபிஷியல்னு ஸ்டிக்கர் அடிக்கணுங்க. அந்த ஸ்டிக்கர் அடித்தாதாங்க ஒரு மனசே எனக்கு நிம்மதியாக இருக்கும். எவன் கிழிச்சானது இல்லை, சத்தியமாக அவ்வளோ கடுப்பாகுது.
ஒரு மாட்டம் மனசே வலிக்குது. சே, எப்படி தான் மனசு வந்து கிழிக்கிறாங்களே எனக்கு தெரியலை. அதான் எப்படியா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி ஆகணும் கிழிச்சிருக்க மாட்டீங்க, நம்மளோட ஹேட்டர்ஸ் தான் கிழிச்சிருப்பீங்க. ஹேட்டர்ஸும் சொல்லிக்கிறேன், இனிமேல் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஏன் தான் இப்படி இதில் கோவம் இருந்துச்சுன்னா என் மேலே காட்டுங்க, தயவு செய்து என் வண்டி மேலே காட்டாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி ஃபேமே, நான் திருச்சிராப்பள்ளிகிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயே நம்பர் பிளேட் 2 சைடு இருக்குது, இருந்தாலும் நம்பர் பிளேட் இருக்குங்க, நம்பர் பிளேட் இருக்குது 2 சைடும். ஹெல்மெட்டும் போட்டுக்கிட்டோம், லைசன்ஸும் இருக்குது. ஆனாலும் ஒரு பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன கதை அப்போ. ஐயோ மறைச்சிட்டாங்கடா. ஐயோ பொறுமையாக தான் சார். சரி தேங்க்ஸ் சார், போய்ட்டு வரேன் சார். ஐயோ கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, பயம் வந்துட்டு சத்த நேரத்தோடு பயந்துட்டேண்ணா. அப்போ அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல, லைசன்ஸ் கேட்டாங்க, லைசன்ஸ் எடுத்து காமிச்சேன். பைக் எடுத்துச்சு, பைக்கில் உள்ள புக்கு கேட்டாங்க, புக்கு. அதுக்கப்புறம் லைசன்ஸ் கேட்டாங்க, லைசன்ஸ் காமிச்சோம், புக்கும் காமிச்சோம். சரி பொறுமையாக போ தம்பி. அப்போ நம்ம ஒரிஜினல் கையில் வச்சு சொல்கிறாங்க, ஒரிஜினல் அதான் ஃபோட்டோ காமிச்சா போதும்ல. எனக்கு தெரியலை என்னென்னு, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க, எனக்கு தெரியல சரியாக. ஃபோட்டோ காமிச்சா போதும் தான் சொல்லுவாங்க எல்லோரும், ஒரிஜினல் கையில் வச்சுக்க சொல்கிறாங்க, என்னென்னு தெரியலை. நீங்கள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. திருத்துறைப்பூண்டி வந்துட்டோம். பைத்தியம் ஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டாங்க மறுபடியும். ஐயோ 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 பயிரெலாம் குலுங்குதே, ஐயோ அப்பா. ஆனால் அதுக்குள்ளே இருட்டாயிட்டு. சி இருட்டாகலைங்க, இந்த ப்ளூ வைசருங்க, வைசர் ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணேன்னா அது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணல, என் தம்பியோட ஹெல்மெட்டில் இருந்துச்சு. அந்த ஹெல்மெட்லேருந்து சுட்டு என் ஹெல்மெட்டுக்கு அந்த வைசர் தான் கழட்டி விழுது. ஒரு லாக் சிஸ்டம் உடஞ்சிட்டா, அதனால அவன்ட்டு வைசர் எடுத்து மாட்டினேன். வைசரை க்ளோஸ் பண்ணால் இருட்டாக இருக்குங்க. அதான் ஏஆர் வீட்டை வர சொன்ன நேரம் வந்திருப்பாளான்னு தெரில. நீங்கள் ஏஆர் வீட்டை போயிட்டு தம்பிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு, இப்போ ஏன்னா ரொம்ப நாளாகிட்டுங்க மீட் பண்ணி சத்த பேசிட்டு, அதுக்கப்புறம் செப்பல் வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவள் தான் செப்பல் வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட சுத்தர காசு இல்லை. 50 ரூபா ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு, இந்த சரண் அஃபிஷியல்னு ஸ்டிக்கர் அடிக்கணும் வண்டியில் வச்சுட்டு, அதுக்கு தான் 50 ரூபா இருக்குது. மற்றபடி காசு என்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டு ஏறிட்ட போய்ட்டு அவளை போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவளே செப்பல் வந்து எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கர் அடிச்சுட்டு அவளை கிளப்பி வீட்டுக்கு போக சொல்லுவேன். ஏன்னா இருட்டாயிடும், பாவம் வண்டி ஓட்ட முடியாது. அதனால் அவளை அனுப்பிவிட்டு நம்ம ஸ்டிக்கர் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். கருப்பு கலர் டியோங்க. எங்கே ஸ்கூட்டியே காணும். என்ன அவள் ஸ்கூட்டி தவிர வைக்க எல்லாம் கிடக்கு. அவன் வண்டியே காணுமேடா. ஹலோ நான் ஏறி வெளில தான் நிற்கிறேன். எங்கே ஸ்கூட்டியே காணுமே. வரவே இல்லையா? மயிறு உன்ட்ட என்னடி சொன்னா? நான் வந்து நிற்கிறேன்டி இங்கே ஏறி இருக்குல்ல. எவ்வளோ நேரம் ஆகும்? சரி நான் இப்போ போய் ஸ்டிக்கர் அடிச்சுட்டு நிற்கிட்டா? அதான் சரண் அஃபிஷியல்ல அடிக்க போகிறேன். உனக்கு தெரியாதாடி, அதை கிழிச்சு விட்டாங்கடி. அது நான் நேரில் வா, நான் சொல்கிறேன். சரி சீக்கிரம் வந்துடு. வெயிட் பண்ண விடாத, செப்பல் எடுக்கணும். ஜிபேலாம் பண்ணி விடுவானா? நீ நேரில் வந்து நீ எடுத்து விடுவோம் செலெக்ஷனில். சீக்கிரம் அடி, கடுப்பாகுது. சரி வை. அஸ்வினா வேணா கிளம்பவே இல்லையாண்டா. நம்ம போய் ஸ்டிக்கர் அடிச்சு வந்துடுவோமா? அதுக்குள்ளே வந்துடுவா. ஐயே நேரம் வந்திருப்பேன். நானே நினச்சேன்னா அவள் வந்து என்னை வெயிட் பண்ண விடுவா. ஒரு பழி வாங்குறாளோ. எப்பயுமே நான் தான் வெயிட் பண்ண விடுவேன், இந்த வாட்டி என்ன வெயிட் பண்ண விட்றா. சரி வெயிட் பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டு ஸ்டிக்கர் அடிப்போம். ஸ்டிக்கர் அடிச்சுட்டு வரலன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், அவளை கொண்டுடுவோம். அதோட நேராக வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ வீட்டுக்கு கிளம்பி போய்
அட்டி மண்டையை பிடிச்சிட்டு சாத்துனோம்னு கரெக்டாக வந்துடும் எல்லாம். சரி ஃபேமே, நான் ஸ்டிக்கர் அடிக்கிற கடைகிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ சரக்கு போட்டு சரக்கு இந்த வயசை க்ளோஸ் பண்ணோன்னே எங்கேயாச்சும் போய் விட்டுருவோன்னு பயமாக இருக்குடா. க்ளோஸ் பண்ணி தாண்டா இருக்கேன். இன்னும் கண்ணை கரையறனே இருக்குடா இருட்டா. ஐயோ தெரிலையே. ஏங்க ஸ்டிக்கர் கடை அங்கே இல்லைங்க, பூட்டி கிடக்குங்க. முக்காசி கடை பூட்டியிருக்காங்க. ஸ்டிக்கு என் நேரமாக என்னன்னு தெரியலை. ஐயோ இரிட்டேட் ஆகுது. ஸ்டிக்கர் கடை இல்லை, திரும்பி மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னுங்க அங்கே ஒரு என்ன அது பேர் என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் கடை இருந்துச்சு. அங்கே கடை இப்போ இருக்கா என்னன்னு தெரியலை. போயிட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான். அதோட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தயவு செய்து இப்போயும் மீண்டும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து வண்டியில் மட்டும் கை வைக்காதீங்கன்னா ஃபேமிலி அப்படி சொல்லலை, உங்களை சொல்லலை. இந்த கிழிக்கிறது, பிடிச்சி பிக்கிறது நேமை, அப்புறம் இந்த இப்போ என்ன ஏன் நம்ம ஹைரால் பண்ணி வச்சுருந்தாங்களே பிளேடை வச்சு கிழிச்சு வைக்கிறது, தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இதாச்சும் பரவாயில்ல. நான் காலேஜ் எடுத்துகிட்டு போக பாருங்க, பென்சில் எழுதி வைப்பாங்க. பென்சிலு அதுனா கூட பரவாயில்லைங்க. நான் காலேஜ் எடுத்துகிட்டு வரப்போ சில பேர் பென்சில் எழுதி வைப்பாங்க. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கால் பண்ணுங்கள், ஹெல்ப் மீ அப்படின்னு நிறைய பேர் ப்ரோ நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தண்ணி தொட்டு அழைச்சோம்னா அழைஞ்சிருங்க. இந்த ஸ்கெட்சை வச்சு கிறுக்கிறது, இந்த பேரை கிழிக்கிறது, தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம வண்டியும் இல்லை யார் வண்டியிலையுமே இப்படி பண்ணாதீங்க. மனசு அவ்வளோ வேகம் நொந்துருங்க. மனசு கஷ்டப்பட்டு இத்தனை லட்சம் கொடுத்து வண்டி வாங்குகிறோம், நீங்கள் அசால்ட்டாக கிழிச்சு விட்டு போயிடுறீங்க. ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கிட்ட உள்ள ஸ்டிக்கர் கடையும் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். போயிட்டு ஸ்டிக்கர் அடிக்க முடியல. ஏன்டா கோயிலுக்கெல்லாம் கூப்பிட மாட்டியா நீ? அவன் வந்துட போறாடாவ. என்னடா கோயிலுக்கு கூப்பிட்ற மனசாட்சி இல்லாமல் நம்ப முடியலையே கோயிலுக்கு கூப்பிட்றது. சினே எதுவும் காரணம் என்ன இருக்காடா? லே சரியா இருக்குடா கோயிலு. அசினே எனக்கு ஒரு மாட்டா சரியா இருக்குடா. இங்கே ஃபேன் ஓடுது போ. காலனிகளே இங்கேயே விட்டுட்டு வரவுமா? அஸ்வினி என் செருப்பை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்கடா. அஸ்வினி செருப்பு பத்திரம். ஆமாண்டா உன் செருப்பு தாண்டா பத்திரம். கேமரா கழட்டிட்டா எங்க இவன் புதுசாக கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்றாங்கன்னா நம்பவே முடியல. சரி நான் உள்ளே போய்ட்டு வெளில வந்து கண்டினியூ பண்ணுறேன். காசு இங்கே இருங்க. அது காசு வாங்கடா அவங்கள்ட்ட. இந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏதோ அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னாங்க. அம்மாட்ட ஃபோன் பண்ணி கோயிலுக்கு போகலாமாம்மா அப்படின்னு கேட்டேன். போயிட்டு வா, நல்ல ஆறுபடை முருகன் கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியல. அர்ச்சனை நம்ம கேட்டோம், போய்ட்டு கொடுத்துட்டு நான் வெளில வந்து கண்டினியூ பண்ணுறேன். எதுக்கு வந்தோம், எதுக்கு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு எனக்கு தெரியல. நான் வெளில வந்து கண்டினியூ சொல்கிறேன். இதை பாருங்க, அது கொடு. நம்ம எதுக்கு வந்தோம், இப்போ என்னை என்ன பண்ண வச்சுருக்க பாரு ராசின்னு. ஏங்க நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேங்க. இந்த பையன் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு அர்ச்சனையே பண்ண வச்சிட்டாங்க என்னை. பரவாயில்ல, நல்லதான். சத்தியமாக சீரியஸாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். இந்த அதை பத்திரமா வச்சுக்க. ஐயோ வந்துட்டாப்பு இருக்குடா. அவ சொல்றி இந்த கோயிலில் நிற்கிறான். ஆமாம். ஓ காற்று சவுண்டு கேட்குற, வந்துட்டு இருக்கியா? சி லூஸு, நான் இவன் அஸ்வின் மச்சான் கூட தான் வந்தேன் கோயிலுக்கு. இந்த பையன் தான் கோயிலுக்கு பொண்ணு அழைச்சிட்டு போயிருக்கான். கோயிலுக்கே பைத்தியம், பெல் அடிக்கு சத்தம் கேட்குறா இல்லை, உண்மையிலும் கோயிலில் தான் நிற்கிறேன். அதை இந்த பைய கூப்பிட்டான், உள்ளே வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, அர்ச்சனை பண்ணியிருக்கேன். உன் பேருக்கும் தான், உன் பேருக்கும் என் பேருக்கும் தான் பண்ணேன். உண்மையிலே உன் பேருக்கு என் பேருக்கு தான் பண்ண, சீரியஸாவே. சரி எங்க இருக்கப்ப? வர முடியலையா? இதாண்டி ஜிபே பண்ணி விட்டியா? உன்கிட்ட காசு தான் இப்போ. ஐயோ நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்?
திருத்திரம்பட்டி வரியா? எங்கே நிற்கிற? எத்தனை மணிக்கு விடுவாங்க? 12:30 3:30? சரி, நானும் அப்படியே காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். நான் காலேஜ் போயிட்டு வர்றேன், வந்து பார்க்குறேன். சரி வை, கடுப்பாகுது. சரி வை, கோச்சி எல்லாம் இல்லை, வை. எரிச்ச மாதிரி வை, நான் பார்க்குறேன். வை, கடுப்பா இதாண்டா எரிச்சல் ஆகும். இப்போ வரேன்னு சொல்லிவிட்டு பஸ்ட்டுன்னு போய்ட்டு செருப்பு எடுப்போம். காசு அனுப்பி விட்டாலாம். ஐயோ அப்பா அஸ்வினே, இப்போ மறுபடியும் உண்மையிலே ஃபஸ்ட் டைம் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். ஆமாம். அப்பா இப்போ என்னடா பண்ணுறது? வரலையா? எங்கடா போய் செருப்பு எடுக்கிறது? சரிஃபமே, நான் பார்த்தீங்கன்னா செருப்பு எடுக்க போகிறேன். செருப்பு எடுக்கிறதெல்லாம் ஐயோ, மறுபடியும் ஃபோன் வருது. ஐயோ, வாட்ஸ்அப்பில் பண்ணுறா. நான் அப்படி தாண்டா கட் பண்ணி விட்டுறேன். நான் அப்படி தாண்டா பேசி பிடிச்சா கட் பண்ணி விட்டுறேன்டா பிடிச்சி. இப்போ என்னன்னா மறுபடியும் ஃபோன் பண்ணி கோச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, கோச்சிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடுப்பு தானே, வீட்டுக்கு தானே போகணும். செப்பல் எடுக்குண்டா. ஆமாடா, கண்டிப்பாக நாளைக்கு காலேஜுக்கு வரேன். நாளைலேருந்து படித்து முன்னேற போகிறேன்டா, பெரிய ஆளாக போகிறேன்டா. சரி ஃபேமே, நான் இந்த விளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். செப்பல் வாங்குறதெல்லாம் போய்ட்டு உங்கள்கிட்ட காமிக்க முடியுமா? அதெல்லாம் காமிச்சோன்னா மொக்கையாக இருக்கும். லவ் யூ லாட், மிஸ் யூ. அதே மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளே செப்பல் கடை இருக்காடா? சரி ஃபேமே, பாய். லவ் யூ. அவ்வளோ லவ் யூ. நாளைக்கு வீடியோ வேணும்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நாளைக்கு என்னமோ காலேஜ் விட்டு சித்திரமில் வந்து நிற்கிறேன்ருக்கா, பார்ப்போம் என்னென்னு. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவள் தாங்க கோச்சிக்கிட்டீங்களா. சரி ஃபேமே, மிஸ் யூ, பாய்.